என்ன பண்ணாலும் ரிஜெக்ஷன், எங்கே போனாலும் ரிஜெக்ஷன். உன் வாழ்க்கையில் ஃபுல்லாக இதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறியா? உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இப்படி தான் நடக்குது. ஆனால் தன் வாழ்க்கையில் பாதி வாழ்நாள ஃபெயிலியர்லேயே கழிச்சவரை பற்றி சொல்கிறேன், கேட்குறியா? ஸ்கூலில் 10 வாட்டி ஃபெயிலு, காலேஜில் அப்ளிகேஷன் போட்டால் 5 வாட்டி ரிஜெக்டு, ஏன் வேலைக்கு போனால் 30ல் 29 வாட்டி ரிஜெக்ட் பண்ணியே வெளில அனுப்புகிறானுங்க. உங்கள் எல்லாருக்குமே கேஎஃப்சி பற்றி தெரியும். 6 பேர் இன்டர்வியூ போகிறானுங்க, 5 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு இவரை ஒருத்தரை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி வெளில அனுப்புகிறானுங்க. லைஃப் ஃபுல்லாக ஃபெயிலியரு, ஆனால் கிவ் அப் பண்ணல. அப்போ தான் ஒரு ஐடியா வருது, காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணலாமா? தோத்துட்டா 10ஓட இதுவும் 11, ஆனால் ஜெயிச்சிட்டா நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு யோசிச்சார். காமர்ஸ் வெப்சைட்டையும் பில்ட் பண்ணார். இப்போ அவரோட நெட்ஒர்க் எவ்வளோ தெரியுமா? 27.2 பில்லியன். அவர் வேறு யாரும் இல்லை, அலிபாபா. அலிபாபா வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாக்மா வாழ்க்கையில் பாதிய தோல்வியை மட்டுமே சந்தித்த ஜாக்மா இப்போ 27.2 பில்லியனுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. லைஃப்பில் ட்ரை பண்ணுறதுக்கு எண்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ரிஜெக்ட் பண்ணுறானுங்களா, ரீடைரக்ஷனாக வேறு ஏதாவது யோசிச்சுட்டு போயிட்டே இரு, ஓகேவா? எப்போதுமே கிவ் அப்புன்ற ஒரு சென்டென்ஸை உன் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், உன்னாலையும் சாதிக்க முடியும்.